श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति जयत्याश्रितसन्त्रासद्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगताम् अजाड्यं वाक्पटुत्वं च हनूमस्मरणात् भवेत् हनूमस्मरणात् भवेत्. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரமானுகிரக விசேஷத்தால இன்றைய தினம் நம்ம எல்லாருக்குமே ஒரு விசேஷமான ஒரு தினம். ஆம், ராம நவமியினுடைய ஒரு கொண்டாட்டம். தேசம் முழுக்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திய நம்முடைய கிரகத்திற்கு அழைத்து அவருடைய அவதார வைபவத்தை கொண்டாடக்கூடிய கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு சொல்வது போல ஒரு மனிதன் மனிதனாக எப்படி வாழணும்னு நமக்கு காண்பித்த அவதார புருஷனாகவும் ஆதர்ச புருஷனாகவும் வாழ்ந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அவதார தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதுல நம்முடைய சங்கரா தொலைக்காட்சியில இந்த மாதம் முழுவதுமே பாலகாண்டத்திலேருந்து தொடங்கி ராமனுடைய சரித்திரங்களை, அவனுடைய குணங்களை, வைபவங்களை, ராமாயணத்தினுடைய ஒரு விசேஷங்களை காண்டம் காண்டமாக பல மகனீயர்கள் சொல்ல அதை சிரவணம் பண்ணக்கூடிய பரம பாக்கியத்தையும் ராமனுடைய ஒரு அருளையும் சங்கரா தொலைக்காட்சியினுடைய நேயர்களான நீங்கள் வீட்டில் இருந்தவாறே அடைய பெற்றிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட இந்த ஒரு ராமநவமி தினத்துல ராமனும் ராவணாதிகளை வதம் பண்ணி தான் அயோத்திக்கு திரும்பக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் தொடர்ந்து சிரவணம் பண்ணக்கூடிய பரம பாக்கியத்தை நம்ம இன்னைக்கு அடைஞ்சிருக்கோம். தருணாதித்ய சங்காசம் விமானம் ராமவாகனமோ தனதஸ்ய பிரசாதேன திவ்யமே தல் மனோஜமோ. ஹனுமார் பரதனிடத்துல சொல்லிட்டார், நீ பிராண பரித்தியாகம் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம், ராமன் வந்துட்டு இருக்கான். உனக்கு கொடுத்த ஒரு வாக்கியத்தை காப்பாற்றுவதற்காக சீதையோடும் லக்ஷ்மணனோடும் விபீஷ்ணன் எல்லாருமா புஷ்பக விமானத்துல வந்துட்டு இருக்கா, அதனால நீ கவலைப்பட வேண்டாம்னு சொன்ன உடனே பரதனுக்கு பரமானந்தம். இப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான ஒரு விஷயத்த சொன்னேன்னு வசிஷ்டனிடத்துல, சத்ருக்னிடத்துல, அயோத்தி வாழ் ஜனங்களிடத்துல நாம 14 வருஷமா எந்த காட்சியை எதிர்பார்த்திருந்தோமோ அந்த திவ்ய தரிசனமானது நமக்கு கிடைக்க போறதுன்னு ஆனந்த கூத்தாடின்னு இருக்கான். அனுமார கூப்பிட்டார் பரதன், ராமன் வரட்டும், அதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ராமன் அந்த சித்திரக்கூடத்துல எனக்கு பாதுகையை கொடுத்ததுதான். நான் அந்த பாதுகைக்குத்தான் பட்டாபிஷேகம் பண்ணி இந்த நந்தி கிராமத்துல இருக்கேன். அந்த அயோத்திக்குள்ளேயே நான் பட்டப்பிரவேசம் பண்ணல. என்னைக்கு ராமன் திரும்பி வராரோ அண்ணாவோடத்தான் அயோத்திக்குள்ள நுழையணும்ன்ற சங்கல்பத்தோட இருக்கேன். அதனால ஹனுமத் பிரபுவே, சித்திரக்கூடத்திலேருந்து ராமன் இப்ப திரும்பி வந்துட்டு இருக்கானே, அது வரைக்கும் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் எனக்கு நீங்க சொல்லணும்னு சொல்ல, ஹனுமானுடைய திருவாக்கால ராமாயணத்துல என்ன விசேஷம்னா 2 இடத்துல ஹனுமான் ராமாயணத்தை உபன்யாசமாக ராமாயணம் நடந்துட்டு இருக்கும் போதே பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் ஹனுமான் எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலியும் உட்கார்ந்து ராமாயணம் எங்க நடக்கிறதோ அங்க கேட்டு இருக்காரே தவிர அதுக்கப்புறம் உபன்யாசம் பண்ணல. ஒரு இடம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சுந்தரகாண்டத்துல சீதையினுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக ஆசீர் தசரதோ நாம ரதகுஞ்சர பாதிமான்னு அந்த சிம்ஷ்வா மரத்திலேருந்து ஆரம்பிச்சு ராமன் அவதாரத்திலேருந்து சுந்தரகாண்டத்துல தான் சீதையை தரிசனம் பண்ண வரைக்கும் ஒரு உபன்யாசமாக பண்ணார். இப்ப 2வது முறையாக பரதனுக்கு ராமன் சித்திரக்கூடத்திலேருந்து கிளம்பினதுலேருந்து இப்ப பரத்வாஜ ஆசிரமத்துல புஷ்பக விமானத்திலேருந்து திரும்பி வந்துட்டு இருக்கிற வரைக்கும் எல்லா சரித்திரங்களையும் சொன்னார். அப்பவும் ராமனை காணோம். பரதனுக்கு தவிப்பா போயிடுத்தான். ஏ ஆஞ்சநேயா, ராமன் வந்துட்டு இருக்காருன்னு சொன்னீங்க, இன்னும் காணுமே, இதுவும் பொய்யா போயிடும் போல இருக்கே, நான் பிராணபரித்தியாகம் பண்ணிக்கவான்னார். அவசரப்பட வேண்டாம், அதோ பாருங்கோ பரதா, புஷ்பக விமானம் வரக்கூடிய சத்தம் கேட்கறத, அதோ வந்துருத்த. புஷ்பக விமானத்துல ராமன், சீதை, லக்ஷ்மணன் எல்லாரும் வரப்போறா பாருங்க. உங்களுக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க போறா. நான் ராம தூதன், நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பொய்யாகாது. ராமன் என்ன ஆக்ஞாபிச்சாரோ அதைத்தான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன்னு சொல்றதுக்குள்ள அந்த விமானத்தை பார்த்த உடனே பரதனுக்கு ஆனந்தமா,
இத்தனை நாளா தான் பரிபாலனம் பண்ணிட்டு வந்த பாதுகா தேவிய தான் சிம்மாசனத்திலேருந்து எழுந்தருளை பண்ணிட்டு தன்னுடைய சிரஸ்ல வச்சுண்டு ஆனந்த கூத்தாடுறான். விமானம் கீழே இறங்கிட்டு ராமன், சீதை, லக்ஷ்மணன் அதுல இருந்து வெளியில வரா. அப்ப பரதன் பார்த்தான், அந்த பாதுகையை தூக்கி தூக்கி காமிச்சுண்டு சிரஸ்யல் ஜலிமாதாய கைகேயானந்த வர்த்தனகாம் பபாஷே பரதோ ஜேஷ்டம் ராமம் சத்ய பராக்கிரமம் பூஜிதா மாமிகா மாதாம் தத்தம் ராஜ்யமிதம் மம தத்ததாமி புனஸ்துப்யம் யதாத்வம் அததா மம. இந்த ஸ்லோகத்திலேருந்து யுத்த காண்டத்துல பட்டாபிஷேக சர்க்கம்னு பேர். அதாவது உயர்ந்த ராமன் எதற்கு அவதாரம் பண்ணி ராஜ்யத்தை முடிசூடிக்க போறாரோ அந்த பட்டாபிஷேக சர்க்கம் சுபமாக ஆரம்பிச்சுடுத்து. பரதன் தான் கைய கூப்பிண்டு ராமன் இறங்கும் போதே, அண்ணா உங்களுடைய திருவடிகளை இந்த பூமியில வைக்க கூடாது, நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கு ஞாலம் ஏழுமாயின்னு நீங்க வனத்துல நடந்து வந்திருக்க, இந்த அயோத்தி பூமியில படும்போது பாதுகையோட நான் சமர்ப்பணம் பண்ணி உங்களை வரவேற்கணும்னு ஆசைப்படுறேன். ரெண்டாவது, பாதுகா ராஜ்யம் பூர்த்தி ஆயிடுத்து, ராமராஜ்யம் ஆரம்பிக்க போறதுன்னு உங்களுக்கு இதுல நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன்னு சொல்லி அந்த பாதுகையை சமர்ப்பணம் பண்ணா. ராமன் இறங்கினார். அப்படியே பரதனை அரவணைச்சுண்டாராம். பரதா, என்னடா கோலம் இது? நான் தான் ஜடாமுடியோட இருக்கேன், மரபுரியோட இருக்கேன், பித்ருவாக்கிய பரிபாலனம். நீயும் ஜடாமுடி மரபுரியோட இப்படி இழைச்சு போயிருக்கே, என்ன காரணம்னார். அண்ணா, நீங்க இப்படி கஷ்டப்படுறதுக்கு நான் தானே காரணம். அதனால நீங்க வர வரைக்கும் காட்டுல நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அந்த காய் கனிகளைத்தான் நான் சாப்பிட்டு இருக்கேன். நாட்காலே நீராடினா அதிகாலையில நீராடிடுறேன். உங்களையே நினைச்சுட்டு இருக்கேன். பாதுகா ராஜ்யத்துல யாருக்கும் எந்த விதமான குறையும் இல்லை. கஜானாவை முழுக்க ரொப்பி நான் வச்சிருக்கேன். கஜானா சாவியை இப்பவே உங்களிடத்துல கொடுத்துடுறேன். அதனால அண்ணா, நீங்க வந்து ராஜ்யத்தை ஏத்துக்கணும்னார். ராமன் கேட்டார், பரதல்லா அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் பரதா, உன்னை பார்க்கச்சே எனக்கு சங்கடமா இருக்கு. அயோத்தியில எல்லாரும் சௌக்கியம் தானேன்னார். ராமன் என்ன கேட்டார்? அயோத்தியில எல்லாரும் சௌக்கியம் தானேன்னு ஒரு கேள்வி கேட்டார். பரதன் என்ன சொல்லணும்? நம்மள யாராவது எல்லாம் சௌக்கியமான்னு கேட்டா சௌக்கியமா இருக்காளோ இல்லையோ எல்லாம் சௌக்கியம்னு சொல்லுவோம். அது போல பரதன் இது ஒரு சாதாரணமான கேள்வியா எடுத்துட்டு எல்லாரும் சௌக்கியம்னு சொல்ல வேண்டியது தானே. சொல்லலையாம். என்ன பதில் சொன்னான்னா, அண்ணா எங்க அம்மா கைகேயி உள்பட எல்லாரும் சௌக்கியம்னு பதில் சொன்னானா. ஏன்னா ராமன் எல்லாரும் சௌக்கியமானு கேட்டதுக்கு காரணமே கைகேயி நன்னா இருக்கணுமே, ராமன் அவளை ஒன்னும் பண்ணிருக்க கூடாதேன்னு நினைச்சுட்டு கவலையோட கேட்டார். அதை புரிஞ்சின்ற பரதன், பூஜிதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யமிதம் மம, அம்மா உள்பட எல்லாரும் சௌக்கியம், அம்மா உள்பட எல்லாரும் சௌக்கியம். அண்ணா, ஒரு பெரிய சிங்கம் நீங்க சுமக்க வேண்டிய ராஜ்யத்தை ஒரு கழுதைக்கு சமானமான நான் சுமக்க முடியுமா? அம்சத்தினுடைய ஒரு கதிய ஒரு காகம் அவலம்பிக்க முடியுமா? பாரிவேகே நமகதாம் பின்னஸ்ஸே துரிவக்ஷரல் துர்பல்தனமிதம் மன்யே ராஜ்ய சித்ரமசம்வ்ருதம் கதிம் கரைவாஸ்வஸ்ய அம்சஸ்யேவ ச வாயசகாம் நான்வேதும் உற்சகே ராம தவ மார்க்கமரிந்தமே. அண்ணா, ஒரு பெரிய மரத்தை அப்பா வளர்த்தார். அந்த மரம் வளர்ந்து களைகளோட பூவும் பூத்து காயும் காய்ச்சி அது பழுக்க போற சமயத்துல மரம் பட்டு போகலாமா? அப்பா ஆசையா வளர்த்த மரம் எங்க ராமச்சந்திர மூர்த்தி. அந்த மரம் பழுக்கணும், ராஜ்யத்துல பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும், தழைக்கணும், அதான் எனக்கு ஆசை. அதனால நீங்க எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு உத்தரவு கொடுக்கணும்னு உடனே ராமன் மறுக்கவே இல்லையா. பரதா, நான் ஏதான 14 வருஷம் கழிச்சு வந்து நீ சொல்றத கேட்கறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால உனக்கு பட்டாபிஷேகத்துக்கு எப்ப ஏற்பாடு பண்ண முடியுமோ தாராளமா நீ பண்ணலான்னார். வசிஷ்டரை கூப்பிட்டு நாள் பார்க்க சொன்னார். வசிஷ்டரும் உடனே பட்டாபிஷேகத்துக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணலாம்னு சீக்கிரமான அந்த ஒரு நாளை குறிச்சாராம். யாவதா வர்த்ததே சக்கரம் யாவதீச்ச வசுந்தரா தாவத்வமிக சர்வஸ்ய சுவாமித்வம் அனுவர்த்தய. அண்ணா, நீங்க பட்டாபிஷேகம் பண்ணிட்டு சூரிய சந்திரால் இருக்கிற வரைக்கும், ஜோதிர் மண்டலத்துல அவ சுத்தின் இருக்கிற வரைக்கும், பூமி உள்ள வரைக்கும் நீங்க பரிபாலனம் பண்ணணும். உடனே பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு தாராளமா பண்ணலாம், நானும் கிளம்புறேன்னார். அண்ணா, இப்ப நம்ம எல்லாம் நந்தி கிராமத்துல இருக்கோம். அதனால நந்தி கிராமத்துக்கே இந்த தீட்சையெல்லாம் விசர்ஜனம் பண்றதுக்கு ஆட்களை வர சொல்றேன். உங்களை பட்டாபிஷேக ராமனாக அலங்காரம் பண்ணி அதே திருக்கோலத்தோடு தான் நான் அயோத்திக்குள்ள பட்ட பிரவேசம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். சரிப்பான்னு ஒத்துண்டார்.
தீட்சையை விசர்ஜனம் பண்றவாள்லாம் வந்து ஜடாசோபனம் பண்ணா. ராமன் மரவுரிய கலைஞ்சார். உடுத்து கலைந்தனின் பீதகவாடை உடுத்து கலந்ததுண்டுன்னு அழகா பீதாம்பரங்கள்லாம் உடுத்திண்டு பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய அந்த மாலைகள், புஷ்ப மாலைகள், ரத்ன மாலைகள்லாம் போட்டு தயாராயின்னு இருக்கச்சே கௌசல்யா என்ன பண்ணா, ராமனிடத்துல வந்து, ராமா நீ புருஷன், இங்க நந்தி கிராமத்துல அலங்காரங்களை எப்படி வேணா பண்ணிக்கலாம். 14 வருஷம் ஜட சீதைக்கு தலையில இருக்கு. அதனால அந்த சிக்கெல்லாம் பிரிக்கணும். நீ எனக்கு அனுமதி கொடுத்தா சீதையை அழிச்சுட்டு போய் அவளுக்கும் அலங்காரம் பண்றேன்னு சொன்னார். ராமன், அம்மா இதுக்கு என்ன கேட்கணுமான்னார். இல்லப்பா, இந்த நிமிஷமே நீ ராஜாவாயிட்ட. ராஜபத்தினிய ராஜா உத்தரவு கேட்காம அழிச்சுட்டு போக கூடாதுன்னு அந்த தர்மத்தை பாருங்க. அந்த கௌசல்யக்கு வேறேன்னு ராமன் உத்தரவு கொடுத்தார். கௌசல்யோட குணம் இருக்க அதோட நிக்கல. ராமபிரபு, சீதைய மாத்திரம் என்னோட அனுப்பினா போராதுப்பா. இந்த பக்கம் இந்த கிஷ்கிந்தையிலேருந்து வானர பத்தினிகள்லாம் போட்டது போட்டபடி அலங்கோலமா வந்திருக்கா அவசர அவசரமா. அதனால அவளையும் அழிச்சுண்டு போய் நான் அலங்காரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு கௌசல்ய சொன்னாலாம். என்ன மனசு பாருங்க. அந்த அம்மா வயத்துல 12 மாசம் கழிச்சு இன்னைக்கு பிறந்ததுனால தான் பகவான் இப்படிப்பட்ட ஒரு ஸ்ரேயஸோட தர்மம் தவறாம இருக்காரா? இல்ல இவன் பிள்ளையா பிறந்ததுனால தான் அந்த அம்மாவுக்கு கௌசல்யா சுப்ரஜாக மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனேன்னு ஒரு ஏற்றமான இன்னும் மகான்களுக்கு புலப்படல. அந்த அளவுக்கு ஒரு கருணை. அப்ப ராமன் தர்மத்தை சொன்னாராம், அம்மா வானர பத்தினிகளை அழிச்சுட்டு போறதுக்கு நீங்க என்ன உத்தரவு கேட்டு பிரயோஜனம் இல்ல. அவ மகாராஜா சுக்ரீவன் அங்க இருக்கார், அவர்கிட்ட கேட்டு அழிச்சுட்டு போங்கன்னா. சுக்ரீவன்ட்டுக்கு போய் கைய கூப்பினாலாம் கௌசல்ய. நீங்க அவளையெல்லாம் அனுப்பிச்சு கொடுக்கணும். நீங்க வரத்துக்குள்ள நான் அலங்காரம் பண்ணி பட்டாபிஷேகத்துக்கு தயாரா வச்சிருக்கேன்னா அலண்டு போயிட்டான் சுக்ரீவன். அம்மா நீங்க வந்து எங்கிட்ட கைய கூப்பலாம தாராளமா அழிச்சுன்னு போங்கன்னா முதல்ல சீதையை உட்கார வச்சு அலங்காரங்களை எல்லாம் பண்ண. கேதகி சம்பக மல்லிகாத்யலங்கிருத நீலாலகவேணிம் கலகம்ச காமினிம் கருணாவலோகினிம் அனகமணிக சிதகேம கண்டிம் ஸ்வரஜித கலகண்டிம் ஆட்டகமணிமய தாட்டங்காலங்கிருத கபோலாம் அகனித கல்யாண குணசீலாம் அரவிந்த சுந்தர மந்தகாசமுகிம் ஸ்ரீ ரகுநந்தனாபி முகிமோ. கேதகி, சம்பகம், மல்லி முதலிய புஷ்பங்கள்லாம் வச்சு பட்டு வஸ்திரங்களை எல்லாம் உடுத்தி கௌசல்யால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சீதை சபைக்கு வராளாம். ஏன்னா இந்த பட்டாபிஷேகத்துக்கு ராம பட்டாபிஷேகம்னு பேர் இல்ல, சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம்னு பேர் இதுக்கு. அயோத்தியில எத்தனை பட்டாபிஷேகம் நடந்திருக்கு இஷ்வாகம்சத்திலேயே எல்லாம் அந்த ராஜாக்களுக்கு தான். ஏன் ராமாயணத்திலேயே பாதுகா பட்டாபிஷேகம், சுக்ரீவ பட்டாபிஷேகம், விபீஷ்ண பட்டாபிஷேகம், இது 4வது பட்டாபிஷேகம் ராம பட்டாபிஷேகம். ஆனா அந்த பட்டாபிஷேகம்லாம் அந்த புமான்களுக்கு தான். பக்கத்துல மனைவியை உட்கார வச்சுட்டா பத்னியை உட்கார வச்சுட்டான்னு கிடையாது. ஆனா இந்த பட்டாபிஷேகத்துக்கு விசேஷம் சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமா. அப்படித்தான் இப்ப வசிஷ்டர் ஏற்பாடு பண்ணிட்டார். ஏன்னா முதல்ல ராமனுக்கு மாத்திரம் பட்டாபிஷேகம்னு 14 வருஷத்துக்கு முன்னாடி நாள் குறிச்சார், அது நடக்கல. அதனால இப்ப பிராட்டியான சீதையும் சேர்த்து தம்பதி தெய்வ தம்பனகானு 2 பேருக்கும் பட்டாபிஷேகம்னு ஏற்பாடு பண்ணிட்டா அதுல தடங்களே ஏற்படாது அப்படின்னு இவருக்கு ஒரு நல்ல சிந்தனை. அதனால சீதைக்கே இவ்வளவு அலங்காரம். ராமன் என்ன பண்ணார், அவரும் அங்க அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு தயாராயின்னு இருக்கார். அதுக்குள்ள இந்த வானர பத்தினிகள்லாம் அழிச்சுன்னு வந்தாளே கௌசல்ய, தானே பர்சனலா உட்கார வச்சுட்டு சகார யத்னாத் கௌசல்யா பிரகிருஷ்டா புத்திரலாலசா. வால்மீகி ஸ்லோகம் எழுதுறாராம், ததோம் வானர பத்னீனாம் சர்வாசாமேவ சோபனமோ. சர்வேசாமேவ சோபனம். வானர பத்திரிகளுக்கெல்லாம் தானே உட்கார வச்சுண்டு சகார யத்னாத் கௌசல்யானார், கஷ்டப்பட்டு தலை பண்ணி விட்டாளாம். ராமன் என்ன பண்ணார், அவரும் அங்க அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு தயாராயின்னு இருக்கார். அதுக்குள்ள இந்த வானர பத்திரிகள்லாம் அழிச்சுன்னு வந்தாளே கௌசல்ய, தானே பர்சனலா உட்கார வச்சுண்டு சகார யத்னாத் கௌசல்யா பிரகிருஷ்டா புத்திரலாலசா. வால்மீகி ஸ்லோகம் எழுதுறாராம், ததோம் வானர பத்னீனாம் சர்வாசாமேவ சோபனமோ. சர்வேசாமேவ சோபனம். வானர பத்திரிகளுக்கெல்லாம் தானே உட்கார வச்சுண்டு சகார யத்னாத் கௌசல்யானார், கஷ்டப்பட்டு தலை பண்ணி விட்டாளாம். சீதைக்கு தலை பின்னச்சே 14 வருஷ ஜட வேதமென வியாசரன வகுத்தாள்னார் கம்பர். எப்படி அந்த ஜடையை பிரிச்சாள்னா, வேதத்தை சாக்க சாக்கையா வியாசர் எப்படி பிரிச்சாரோ வேதத்துக்கு ஒப்பான சீதையோட சிரச அவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணா. ஆனா கஷ்டப்படல.
ஆனா இந்த வானர பத்திரிகளுக்கு சகார யத்னா கௌசல்யா என்ன கஷ்டம்னா, வானரத்துக்கு இருக்கிற கேசத்தை எல்லாம் எங்கெங்கயோ இருக்கிறதெல்லாம் ஒண்ணு சேர்த்து அப்படி முடிச்சு போடுச்சே வானர சேஷ்டையோன்னு ஒண்ணு தலையாட்டுமா, அதை பின்னலே பிரிஞ்சு போயிடும். அதனால மனசு சலிச்சுக்கவோ கோபிச்சுக்கவோ மாட்டா. மறுபடியும் உட்கார்ந்து அவ்வளவு சிரமப்பட்டு எத்தனா கௌசல்யா ஏன் பண்ண, பிரகிருஷ்டா புத்திரலாலசா. இவா இல்லைன்னா ராம பட்டாபிஷேகம் நடக்குமா? இவா உத்தரவு கொடுத்து தைரியமா வானரர்களை லங்கைக்கு அனுப்பவே தானே நம்ம பையனுக்கு இன்னைக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. அதனால முதல்ல கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்கள் தான் பண்ண. அதுக்குள்ள ராமனும் அலங்காரம் பண்ணிட்டு ஜக்ராக பரதோரஸ்மி சத்ருக்ன சத்ரமாததே லக்ஷ்மணோ வியஜனோ தஸ்ய மூர்த்தி சம்பர்ய விஜயத். சர்வாலங்கார பூஷிதனாக அயோத்திக்குள்ள ராமன் பட்ட பிரவேசம் பண்றார். எல்லாரும் வரவேற்கிறா. அதுக்குள்ள பட்டாபிஷேகத்துக்காக நதி சதானாம் பஞ்சானாம் ஜலம் கும்பேஷு சாகரன் 500 நதிகள்லேருந்து புண்ணிய தீர்த்தங்கள்லாம் வந்தாச்சு. அந்தந்த புண்ணிய தீர்த்தங்கள் அந்தந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்குன்றதுக்கு அடையாளமாக வானராளுடைய கெட்டிக்காரத்தரத்தை பாருங்க. தெற்கே போனவாள்னா அங்க சந்தனக்கட்டை ஜாஸ்தினா சந்தனத்தாலேயே அந்த குடத்தை மூடிட்டு வந்தாளாம். மேற்க போனவா முத்துக்கள் ஜாஸ்தினா முத்தாலேயே மூடிட்டு வந்தா. ஏன்னா வசிஷ்டர் சந்தேகப்படக்கூடாதான். இப்பதான் ராமன் கிளம்பியிருக்கார், வரத்துக்குள்ள 500 நதியிலேருந்து புண்ணிய தீர்த்தம் வந்துருத்தே. இந்த வானரங்கள்லாம் புண்ணிய தீர்த்தத்துல லிஸ்ட் படி போகல. அயோத்திக்கு அவுட்ஸ்கர்ட்ஸ்ல தேங்கி இருக்கிற ஒரு குட்டையிலயோ ஒரு குளத்திலயோ ஜலத்தை முண்டுட்டு வந்துட்டான் சந்தேகப்படக்கூடாதேன்னு அங்கங்கத்தான் போயிட்டு வந்திருக்கோன்றதுக்கு அடையாளமாக அங்கங்க என்ன வஸ்துக்கள் கிடைக்குமோ அதால அந்த கும்பகலமோட 500 புண்ணிய தீர்த்தங்கள் வந்தது. எல்லாரும் தயாராக நின்றா. ராமனையும் சீதையையும் ஏக சிம்மாசனத்துல உட்கார வச்சு ததச பிரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சக ராமம் ரத்னமயே பீட்டே சகசீதம் ன்யவேசயத் வசிஷ்டோ வாமதேவஸ்ய ஜாபாலி ரதகாஸ்ய பகாம் காத்யாயனஸ்ய யஜ்ஞஸ்ய கௌதமோ விஜயஸ்ததா. மந்திரிகள்லாம் வரிசையா நிக்கிறா. அங்க கன்னி பெண்கள் கையிலலாம் ஒரு குடத்தை கொடுத்திருக்கான். ரித்விக்குகள்லாம் இருக்கா, பிராமணோத்தமர்கள்லாம் இருக்கா, தேவதைகள்லாம் கூடி இருக்கா. அயோத்தி வாழ் ஜனங்கள்லாம் கஜேன மகதா ஜாந்தம் ராமம் சத்ராவிரதானனம்னு இந்த பட்டாபிஷேகத்தை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இது காண கிடைக்காத காட்சியாக நமக்கு கிடைக்கிறதேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கச்சே. வசிஷ்டர் என்ன பண்ணார், 500 நதிகள்லேருந்து வந்த புண்ணிய தீர்த்தத்திலேருந்து முக்கியமான குடங்களை எடுத்தார். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியையும் சீதையையும் ஏகாசனத்துல அமர வச்சு அற்புதமான பட்டாபிஷேகத்தை நடத்துறாராம். அப்யசில் சன்னரவ்யாக்ரம் பிரசன்னேன சுகல்தின சலிலேன சகஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா. அப்யசில் சன்னரவ்யாக்ரம் பிரசன்னேன சுகல்தின சலிலேன சகஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா. ரித்விக்பிகி பிராமணைகி பூர்வம் கன்யாபிகி மந்திரிபிஸ்ததா யோதைஸ்ச அப்யசில்சஸ்தே சம்ரகிஷ்டா சனைகமைகே. அஷ்டவசுக்கள்லாம் சேர்ந்துண்டு தேவேந்திரனுக்கு எப்படி பட்டாபிஷேகம் பண்ணாலோ அது மாதிரி புண்ணிய தீர்த்தங்களால வசிஷ்டர் ராமனுக்கும் சீதைக்கும் சலிலேன சகஸ்ராட்சம் வசவோ வாசவோ யதா. சங்கரா டிவியில நாம பண்ண ஒரு பெரிய பாக்கியம். கடந்த பல தினங்களாக பல மகனீயர்களை கொண்டு இந்த ராமாயண பிரவச்சனத்தை காண்டம் காண்டமாக அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி முக்கியமான இந்த ஒரு திருநாள்ல நமக்கு ராம பட்டாபிஷேக ஸ்லோகத்தை ராம நவமி தினத்தை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு வைபவத்தோட சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தை ஸ்ரவணம் பண்ணக்கூடிய பரம பாக்கியத்தை அளிச்சிருக்கார். அப்யசில் சன்னரவ்யாக்ரமோ பிரசன்னேன சுகல்தின சலிலேன சகஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா. ராமனுக்கு அந்த பட்டாபிஷேகத்தை பண்ணிட்டு சீதையும் ராமனும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயதயராம்னு அயோத்தியே ராமநாமத்தை கோஷிக்க பரமானந்தத்தோட அந்த ஒரு வைபவத்தை எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. ராமன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு என்ன பண்ணார், அடுத்ததா மகுடாபிஷேகத்தை எப்படி நடத்தினா, பட்டாபிஷேகத்துக்கு வந்தவாள்லாம் ராமனை எப்படி பரிசு பொருள்களை கொடுத்து கௌரவிச்சா, ராமன் பின்னாடி அவளுக்கு எப்படி சம்பாவனை பண்ணார், யுவராஜா யாரு,
இந்த ராமாயணத்தை பட்டாபிஷேக பர்யந்தம் அவதாரத்திலேருந்து நம்ம கேட்கறதுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும், பலஸ்ருதி என்ன அப்படின்றதையெல்லாம் யுத்த காண்டத்தை முடிக்கச்சே வால்மீகி மகரிஷி மேல தொடர்ந்து வர்ணிக்க போறார். அந்த வைபவங்களை எல்லாம் அடுத்த பகுதியில நாம தொடர்ந்து கேட்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.